ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறேன் பாருங்கள். அதுக்கு மஷ்ரூம் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா பாருங்கள். இதில் தேங்காய், ஒரு பெரிய பல்லாரி, ஒரு தக்காளி, 4 பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்குவோம். கொஞ்சம் உளுந்து, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ அதில் இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட்டை ஊற்றியாச்சு. இப்போ இதில் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கூட மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகம் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விடுவோம். இப்போ இதுக்கு ஏற்ற சால்ட்டு போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிட்டு இதில் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் காளானை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் இந்த காளானையும் சேர்த்துக்குவோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம். சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அந்த மஷ்ரூம் கிரேவி ஈஸியாக செய்யக்கூடிய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.